Welcome to Classic Higher Secondary School. இப்போ 11th lesson carbon and its compounds. இதிலிருந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து கொஸ்டின்ஸ் வரப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த தவறெல்லாம் நம்ம எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணலாம், எப்படி வந்து தவறு இல்லாமல் கரெக்டாக எழுதுறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். First one, name the simplest ketone and give its structural formula அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இருக்கிறதுலையே வந்து யார் வந்து சிம்பிளஸ்ட் கீட்டோன், அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கொஸ்டினில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்டிகைடு ஃபங்க்ஷனல் குரூப்பையும் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கார்பனை யூஸ் பண்ணி நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஆனால் கீட்டோன், இந்த கீட்டோனை வந்து நம்மளால் ஒரு கார்பனை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரைட் பண்ண முடியாது. அதுக்காண்டி நம்ம வந்து கீட்டோனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து C டபுள் பாண்ட் O. இப்போ இந்த சைடு சப்போஸ் நம்ம ஹைட்ரஜனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது ஆல்டிகைடாக கன்சிடர் ஆயிரும். சப்போஸ் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆக்சிஜன் வந்து நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மாறிடும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 கார்பனை யூஸ் பண்ணி தான் சிம்பிளஸ்ட் கீட்டோனை வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். இப்போ கீட்டோனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் C டபுள் பாண்ட் O. இந்த கார்பனைல் கார்பன் வந்து லெஃப்ட் சைடு ஒரு கார்பனோடையும் ரைட் சைடு ஒரு கார்பனோடையும் டைரெக்டாக வந்து என்ன ஆயிருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். இப்போ கார்பனுக்கு வந்து வேலன்சி 4, அப்போ ரிமைனிங் 3 பேர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டு ஹைட்ரஜன் பாண்டிங். இங்கே கார்பன் டு கார்பன் பாண்ட் வந்து 1, ரிமைனிங் 3 பாண்ட்ஸ் வந்து கார்பன் டு ஹைட்ரஜன் பாண்டிங்காக இருக்கும். இப்போ இந்த கார்பனுக்கு வந்து வேலன்சி 4, 1 2 3 and 4. இப்போ ரைட் சைடில் இருக்கிற கார்பனுக்கு வந்து ஒரு கார்பன் டு கார்பன் பாண்ட் இருக்குது, ரிமைனிங் வந்து 3 பாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன். அப்போ இந்த சிம்பிளஸ்ட் கீட்டோன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசிட்டோன் தான் யார் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட்டு கீட்டோன். இந்த அசிட்டோன் தான் நெயில் பாலிஷ் ரிமூவராக வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து CH3 C டபுள் பாண்ட் O CH3. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின் அண்ட் கிவ் தேர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இப்போ வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோபேன் கொடுத்துருக்காங்க, பென்சீன் கொடுத்துருக்காங்க, சைக்ளோபியூட்டேன் கொடுத்துருக்காங்க, ஃபியூரான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னவா கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்பன் செயினை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த 4 ஆர்கானிக் காம்பவுண்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை ட்ராவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோபேன். இப்போ ப்ரோபேன்னா என்ன அப்படின்னா 3 கார்பன் இருக்கும். ப்ரோபேனில் வந்து எத்தனை கார்பன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 கார்பன், 1 2 and 3. கடைசீட்டில் ANE. இப்போ இந்த ANE வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா அல்கேனை மீன் பண்ணுது. இப்போ அல்கேன்னா எல்லா கார்பனும் எதால் வந்து எண்டப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் பாண்டால் முடிவடையும். அப்போ வந்து இங்கே வந்து ரிமைனிங் வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே வந்து 2 பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் பாண்டிங். இங்கே வந்து ஒரே ஒரு கார்பன் டு கார்பன் பாண்ட் இருக்குது, ரிமைனிங் 3 வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ இந்த ப்ரோபேன் வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இல்லை. அப்போ வந்து இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அசைக்ளிக் காம்பவுண்ட். இப்போ ப்ரோபேன் வந்து என்னது, அசைக்ளிக் காம்பவுண்ட். அண்ட் தென் பென்சீன் கிட்ட பென்சீனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C6H6. இப்போ இந்த பென்சீன் வந்து 6 கார்பன் இருக்கும், பென்சீனில் 6 ஹைட்ரஜன் இருக்கும். அண்ட் தென் இந்த பென்சீன் வந்து பார்க்குறதுக்கு சைக்ளிக் ஃபார்முல் இருக்குது. அப்போ இது வந்து என்ன காம்பவுண்ட் அப்படின்னா சைக்ளிக் காம்பவுண்ட். அண்ட் தென் சைக்ளோபியூட்டேன். இப்போ சைக்ளோபியூட்டேன், பியூட்னா 4 கார்பன் வரணும், சைக்ளின்னா அந்த செயின் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது, க்ளோஸ் ஆகிருக்கணும். இப்போ ஒவ்வொரு கார்னர்லேயும் யார் இருப்பா அப்படின்னா கார்பன் இருப்பாங்க, ஒவ்வொரு கார்பன்கிட்டையும் 2 ஹைட்ரஜன் வந்து சப்ஸ்டியூட் ஆகியிருப்பாங்க. இப்போ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைக்ளோபியூட்டேன். அண்ட் தென் ஃபியூரான்.
இதுதாங்க ஃபியூரானுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ ப்ரோபேன் வந்து அசைக்ளிக், ரிமைனிங் பென்சீன், சைக்ளோபியூட்டேன் அண்டு ஃபியூரான் இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைக்ளிக். எஸ்பெஷலி இந்த பென்சீனை வந்து நம்ம அதர்வைஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அரோமேட்டிக்னா ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். இப்போ பென்சீன் மாதிரி இல்லாமல் மற்றது எல்லாமே மற்ற ஸ்ட்ரக்சரில் வரதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலிசைக்ளிக். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டிரோசைக்ளிக். இப்போ இந்த பென்சீன்லேயும் சைக்ளோபியூட்டன்லேயும் கார்பன் ஹைட்ரஜன் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு கார்பனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போ மல்டி ஆட்டம்ஸ் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இதை ஹெட்டிரோசைக்ளிக் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஹெட்டிரோசைக்ளிக். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். கார்பன் செயினை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை கிளாஸிஃபை பண்ணணும். அண்ட் தென் அதனுடைய ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணணும். இப்போ ப்ரோபேன் வந்து சைக்ளிக் ஃபார்மில் இல்லாதனால இது வந்து அசைக்ளிக்னு சொல்கிறோம். ரிமைனிங் பென்சீன், சைக்ளோபியூட்டேன், ஃபியூரான் வந்து சைக்ளிக் ஃபார்மில் இருக்கிறதுனால இது வந்து சைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், give the balanced chemical equation for the following reaction. இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரலைசேஷன் ஆஃப் NaOH வித் எத்தனாயிக் ஆசிட். அப்போ எத்தனாயிக் ஆசிட்டும் NaOHும் சேர்ந்து ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணுது. இப்போ எத்தனாயிக் ஆசிட்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எத்தனாயிக் ஆசிட் வந்து நம்ம எப்படி எழுதலாம், CH3COOH. எத்தனாயிக்குடைய மாலிகுலர் ஃபார்முலா 2 கார்பன் 2 ஆக்சிஜன் 4 ஹைட்ரஜன். இப்போ இந்த எத்தனாயிக் ஆசிட் வந்து இந்த NaOHோட என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது. இப்போ CH3COO மைனஸ் அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஹெச் வந்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். தென் சோடியம் வந்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும், சோடியம் ப்ளஸ்ஸு. தென் ஹைட்ராக்சைடு வந்து என்னவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா மைனஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அசிட்டிக் ஆசிட்டுங்கிறது வந்து அசிட்டிக் CH3COOH இது வந்து அந்த அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். இது வந்து ஸ்ட்ராங் பேஸ். அப்போ ஒரு ஆசிட்டையும் ஒரு பேஸையும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சால்ட்டு ப்ளஸ் வாட்ரு வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இங்கே இருக்கிற CH3COOH இங்கே இருக்கிற Na ப்ளஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி சோடியம் அசிட்டேட்டாக வெளியே போயிடுவாங்க, CH3COONA. ரிமைனிங் இங்கே இருக்கிற H ப்ளஸ் வந்து இந்த OH மைனஸ் அட்ராக்ட் பண்ணி வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆகிடுவாங்க, H2O. இப்போ இந்த வாட்டருடைய pH வந்து 7. அதனால் வந்து இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அண்ட் தென் எவால்வேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை த ஆக்ஷன் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் வித் சோடியம் பைகார்பனேட். இப்போ எத்தனாயிக் ஆசிட்டை வந்து நம்ம சோடியம் பைகார்பனேட்டோடு ரியாக்ட் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எவால்வேட் ஆகுதுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இப்போ எத்தனாயிக் ஆசிட்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிருக்கணும். CH3COOH இது எத்தனாயிக் ஆசிட். அதோட வந்து சோடியம் பைகார்பனேட்டை ரியாக்ட் பண்ணுறாங்க, NaHCO3. இப்போ இந்த இடத்துல CH3COO மைனஸாக கன்வெர்ட் ஆகும், ஹெச் வந்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும், சோடியம் வந்து ப்ளஸ்ஸாக போகும், ரிமைனிங் வந்து பைகார்பனேட் மைனஸாக அயான்ஸாக செப்பரேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த CH3COO மைனஸ் வந்து இந்த சோடியத்தை வந்து அட்ராக்ட் பண்ணி சால்ட்டாக வெளியே போயிடும், CH3COONA. சோடியம் அசிட்டேட்டாக என்ன ஆகும் வெளியே போயிடும். ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்காங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்காங்க. இந்த கார்பனேட் கிட்ட இருக்கிற 3 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் வந்து இந்த 2 ஹைட்ரஜனோடு சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் மாலிகுலாக வெளியே வந்துடும்.
ரிமைனிங் வந்து கொஷின்லேயே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்கும். அது CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸாக என்ன ஆயிரும் அப்படின்னா எலிமினேட் ஆயிரும். இதுதான் வந்து எவாலுவேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை ஆக்ஷன் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் வித் சோடியம் பைகார்பனேட். அண்ட் தென் ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால் பை அசிட்டிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட். இப்போ எத்தனாலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட். அப்போ எத்தனாலுடைய கெமிக்கல் ஃபார்முலா C2H5OH. இது என்ன பண்ணுறோம் ஆக்சிடேஷன் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. அசிட்டிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறதுனால நம்ம H+ போடுறோம். இதே வந்து அல்கலி அப்படின்னா OH- போடுவோம். இப்போது இந்த இடத்துல இருக்கிற 2 ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ஒரு ஆக்சிஜனை பிக் பண்ணிவிட்டு வாட்டர் மாலிகுலாக க்ளீவ் ஆகிட்டு வெளியே போயிடும், H2O வெளியே போயிடும். ரிமைனிங் இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் இருக்குது, அது இங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகிட்டு நம்மளுக்கு எத்தனால் வந்து ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப ஆல்கஹாலாக ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகி கிடைக்கிது. இப்போ CH3 2 கார்பன் இருக்குது, CH3 COOH. அப்போ ஆல்கஹால் வந்து நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகி கிடைக்கிது. அண்ட் தென் கம்பியூஷன் ஆஃப் எத்தனால். இப்போ நம்ம எத்தனாலை வந்து ஆக்சிஜன் போட்டு நம்ம எரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டாயம் வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் மாலிகுலும் ப்ரொடியூஸ் ஆக நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அப்போ எத்தனாலுடைய கெமிக்கல் ஃபார்முலா C2H5OH எத்தனால். இதோடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் கேஸை ஆட் பண்ணி கம்பியூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு 2 கார்பன் இருக்குது, இங்கே வந்து 3 2s are 6 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் தேவை. அப்போ இங்கே 2 கார்பன் இருக்கிறதுனால 2CO2 நம்மளால் எழுத முடியும். இப்போ இங்கே ஆக்சிஜன் வந்து 4, கார்பன் வந்து 2 பேர், நம்மளுக்கு 2 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வந்து என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா எவால்வேட் ஆகிட்டாங்க. ரிமைனிங் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அண்ட் தென் 3 2s are 6 + 1 7 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். 7ல் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு கேஸில் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் நம்மளுக்கு 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ அந்த 3 ஆக்சிஜன் ஆட்டமும் வாட்டர் மாலிகுலும் நம்மளுக்கு என்ன ஆயிரும் கன்வெர்ட் ஆகி கிடச்சிரும். இங்கே இருக்கிற 6 ஹைட்ரஜன் ப்ளஸ் ரிமைனிங் 3 ஆக்சிஜன் நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல்ஸாக கன்வெர்ட் ஆகி கிடச்சிரும். ரிமைனிங் அந்த டைமில் நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து கம்பியூஷன் ரியாக்ஷனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் தென் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது. த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஆல்கஹால் இஸ் C4H10O. ஆல்கஹாலினுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து C4H10Oன்னு கொடுத்துட்டாங்க. தென் த லோக்கல் நம்பர் ஆஃப் OH குரூப், OH குரூப்புடைய லோக்கல் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ட்ராவ் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாலிகுலர் ஃபார்முலா வச்சுட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை ட்ராவ் பண்ணணும். அப்போ செகண்ட் ஒன் கிவ் இட்ஸ் ஐயூபேக் நேம். அந்த காம்பவுண்டுக்கு நம்ம என்ன ஐயூபேக் நேம் எப்படி செட் பண்ணுறது. அண்ட் தென் இட் இஸ் சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க C4H10O, இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ 4 கார்பன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் ரைட் பண்ணிக்கணும் 1 2 3 4. லோக்கல் நம்பர் OH குரூப்புடைய லோக்கல் நம்பர் வந்து 2ன்னு அவங்களே வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நம்ம ரைட் டு லெஃப்ட் கொடுக்குறப்ப செகண்ட் கார்பனை சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு கொடுக்குறப்பையும் நம்ம செகண்ட் கார்பனை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் செகண்ட் பொசிஷன் தான் வரும், லெஃப்ட் டு ரைட்டு கொடுத்தாலும் லோக்கல் நம்பர் நம்மளுக்கு செகண்ட் பொசிஷன் தான் வரும். நம்ம வந்து இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ OH வந்து செகண்ட் கார்பன்கிட்ட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரிமைனிங் நம்ம கார்பனுக்கு வந்து வேலன்ஸியை ஈஸியாக பேலன்ஸ் பண்ண இந்த 10 ஹைட்ரஜன் நம்மளால் என்ன பண்ண முடியும் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். CH3
இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கார்பனுக்கு கார்பன் டு கார்பன் பாண்ட் 2 இருக்குது, கார்பன் டு ஆக்சிஜன் பாண்ட் இருக்குது. ஒன் மோர் பாண்ட் இஸ் தேர், தட் இஸ் கார்பன் டு ஹைட்ரஜன் பாண்ட். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குது, கார்பன் டு கார்பன் பாண்ட் இருக்குது. ரிமைனிங் 2 பாண்ட்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட் இன் கார்பன் டு ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ இந்த எண்டு கார்பன் கடைசி கார்பனுக்கு வந்து ஒரே கார்பன் டு கார்பன் பாண்ட் தான் இருக்குது. ரிமைனிங் த்ரீ பாண்ட்ஸ் வந்து இருக்கணும், அது வந்து கார்பன் டு ஹைட்ரஜன் பாண்டாக இருக்கும். இப்போ நம்ம ஹைட்ரஜனை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 3 4 6 9 + 1 10. இப்போ 10 ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. கார்பன் வந்து 1 2 3 4 4 கார்பனும் நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ கொடுத்துருக்கிற மாலிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கிவ் இட்ஸ் ஐயூபேக் நேம். இப்போ நம்ம ஐயூபேக் நேம் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனல் குரூப் OH வந்து எந்த கார்பன் கிட்ட பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்பர் கொடுக்குறப்ப ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற கார்பனுக்கு வந்து சின்ன நம்பர் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிக் பண்ணணும். அப்போ லெஃப்ட் டு ரைட் கொடுத்தா 1 2 3 and 4. இதே ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா 1 2 3. அப்போ லெஃப்ட் டு ரைட்டு கொடுத்தா ஸ்மால் நம்பர் வர மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. லெஃப்ட் டு ரைட். இதே ரைட் டு லெஃப்ட் கொடுத்தோம்னா ஹையஸ்ட் நம்பர் வந்துடுது. அப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு தான் என்ன கரெக்ட் வே டு கிவன் த நம்பர்ஸ். அப்போது செகண்ட் கார்பனில் OH இருக்குது. 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட். செகண்ட் கார்பனில் OH குரூப் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால 2. ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சு அப்படின்னா எண்டு வித் கடைசீட்டில் ஆல். இப்போ 2 பியூட்டனால் இதனுடைய ஐயூபேக் நேம். செகண்ட் பொசிஷனில் OH இருக்கிறதுனால அதனுடைய நம்ம பொசிஷனை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் 2ன்னு. 4 கார்பன் இருந்துச்சுன்னா ரூட் வேர்டு வந்து பியூட்டு. ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் எண்டு வித் ஆல். இப்போ 2 பியூட்டனால் நம்ம இதை என்ன பண்ணிடலாம் ரைட் பண்ணிடலாம். ஃபைனல் ஒன், இட் இஸ் சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட். இது நம்ம சேச்சுரேட்டடாக இல்லை அன்சேச்சுரேட்டடாக அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ இந்த காம்பவுண்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்த காம்பவுண்டில் சிங்கிள் பாண்ட் இருக்கா இல்லை டபுள் பாண்ட் இருக்கா இல்லை ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த காம்பவுண்டில் வந்து சிங்கிள் பாண்டு மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டபுள் பாண்டு இல்லை ட்ரிபிள் பாண்டு இல்லை. இப்போ சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா த கிவன் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் சேச்சுரேட்டட். சப்போஸ் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து அன்சேச்சுரேட்டட். அப்போ இந்த காம்பவுண்டில் வந்து நம்மளுக்கு வந்து சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், an organic compound A is widely used as a preservative. ப்ரெசர்வேட்டிவாக வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டு யூஸ் ஆகுது. அண்ட் தென் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா C2H4O2. இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் எத்தனாலோட ரியாக்ட் ஆகிறப்ப ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் பியை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து நம்மளுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூ யூஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 1, ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஏ அப்படிங்கிறத நம்ம என்னன்னு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். C2H4O2. இப்போ 2 கார்பன் இருக்காங்க, 4 ஹைட்ரஜன் இருக்காங்க, 2 ஆக்சிஜன் இருக்காங்க. இப்போ நம்ம 2 கார்பன் எழுதிக்கலாம். இதில் 4 கார்பனில் 3 கார்பன் வந்து 4 ஹைட்ரஜனில் 3 ஹைட்ரஜன் வந்து ஃபஸ்ட்டு கார்பனோட ரைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்கும். அப்போ COOH தான் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ காம்பவுண்ட் ஏ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டின், ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் இட்ஸ் ரியாக்ஷன் வித் எத்தனால் டு ஃபார்ம் காம்பவுண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் ஏ வந்து எத்தனாலோட ரியாக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா காம்பவுண்ட் பியை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ அசிட்டிக் ஆசிட் நம்ம எழுதிக்கிறோம் CH3COOH. இது வந்து அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து எத்தனாலோட ரியாக்ட் ஆகுது C2H5OH. in presence of concentrated sulfuric acid. இந்த இடத்துல கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டீஹைட்ரேஜிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற OHம் எத்தனால் இருக்கிற OHம்
ஆசிட்டில் இருக்கிற ஆசிட் புரோட்டானும் என்னவா எலிமினேட் ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலாக நம்மளுக்கு எலிமினேட் ஆயிரும். ரிமைனிங் யார் இருக்காங்க? அசிட்டேட் இருக்காங்க, CH3 COO அண்டு தென் எத்தில் குரூப் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ஜென்ரலாக நம்ம ஆர்ன்னு மீன் பண்ணிக்கலாம். இந்த COO ஆர் டேஸ். அப்போ RCOO ஆர் டேஸ் இந்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டர். இந்த எஸ்டர் தான் ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். இப்போ இதனுடைய ஐயூபேக் நேம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து எத்தில் இருக்காங்க, இங்கே வந்து மெத்தில் இருக்காங்க. அல்ஃபபெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து E தான் ஃபஸ்ட்டாக வரும். அப்போ எத்தில் 2 கார்பன் இருக்கிறதுனால அசிட்டேட். ஃபைனல் ஒன், நேம் த ப்ராசஸ். இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த ரியாக்ஷனில் கடைசியாக நம்மளுக்கு வந்து எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. எஸ்டர் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு வந்து என்ன நேம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். Thank you.